வணக்கம். பிஏ தமிழ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய வரலாறு. அதில் 2024 ஏப்ரல் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். 2 மார்க் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். 8 தொகை நூல்களுள் புற இலக்கியங்களை கூறுக. 8 தொகை நூல்கள் அப்படின்னாலே நமக்கு புற இலக்கியம் என்பது புறநானூறும் பதிற்று பத்தும் தான். திருக்கடுகம் குறிப்பு வரைக. நூலகை 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நல்லாதனார் எழுதியிருக்கிறாரு. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 மருந்து பொருட்கள் உடலின் நோயை போக்குவது போல ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள 3 கருத்துக்கள் மக்களின் அறியாமையாகிய நோயை போக்கி நல்வழிப்படுத்துவதனால திரிகடிகம் என பெயர் பெற்றது. அடுத்த கேள்வி, ஆற்றுப்படை நூல்களை குறிப்பிடுக. 10 பாட்டில் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்னா திருமுருகாற்றுப்படை, பொருண்டாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படு கடாம், கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை ஆற்றுப்படை நூல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த கேள்வி, 12 திருமுறைகளை தொகுத்தவர் யார்? சைவ சமய நாயன்மார்கள் எண்ணிக்கை குறிப்பிடுக. 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பியாவார். முதலாம் ராஜராஜ சோழன் என்னும் மன்னனின் வேண்டுகோளின்படி இவர் நூலை தொகுத்தார். சைவ அடிகளாரின் எண்ணிக்கை 63. 12 திருமுறை என்பது மொத்தம் 12 நூல்களை கொண்ட தொகுப்பு. இவை 27 சிவனடிகளார்களின் புகழ்களை பாடக்கூடியதாக விளங்குகிறது. அடுத்த கேள்வி, இரட்டை காப்பியம் என்றால் என்ன? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய 2 நூல்களும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றன. இவை இரண்டும் ஒரே காலகட்டத்தில் தோன்றவை மற்றும் கதையாடல் மாந்தர்களாலும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதால் இந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். 10 பருவங்களை பாடப்படும். பொதுவான பருவங்கள் 7: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பது. ஆணுக்கு கடைசி 3: சிற்றில், சிறுபறை, சிறுதர். பெண்ணுக்கு கடைசி 3: கழங்கு, அம்மானை, ஊசல். 10 வகையாக பிரிக்கப்படுகிறது. 2 வகை. நெக்ஸ்ட்டு, நிகண்டு விளக்கம் தருக. நிகண்டு என்பது சொற்களுக்கான விளக்கங்களையும் அதன் மொத்த சொற்கள் மற்றும் பல பொருள் தரும் ஒரு சொற்களையும் தொகுத்து வழங்கும் தமிழ் நூலாகும். சிம்பிளாக சொல்லணும்னா டிக்ஷனரி. தற்காலத்தில் நம்ம பயன்படுத்தும் அகராதிகளுக்கு இவை முன்னோடியாக திகழ்ந்தன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, சூனாமணி நிகண்டு, அகராதி நிகண்டு அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் இது மிக சிறப்பாக அறியப்பட்டது. இந்த அகராதி நிகண்டுடைய நீட்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிக்ஷனரியாகவும் இருக்குது. அடுத்த கேள்வி, திருப்புகழை பாடியவர் யார்? திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர் ஆவார். இவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மீதும் மிகுந்த பக்தி கொண்டு அவரது புகழை பாடுவதனால் இது திருப்புகழ் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் சிலரை கூறுக. முக்கியமான இஸ்லாமிய புலவர்களாக இருந்தவங்க உமர் புலவர், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு, செய்கு தம்பி பாவலர், காப்பியாற்று குலாம் காதிர் நாவலர், அலி புலவர், மஸ்தான் சாஹிப்பு, மதுரகவி பாவலர், சையத் அன்வரி, கவிக்கு அப்துல் ரஹ்மான், முஹம்மத்தா. அடுத்தது, தமிழ் புதினத்தின் தந்தையார் ஆயிரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் எழுதிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் புதினமாக கருதப்படுகிறது. இவர் தான் இதை எழுதியிருந்தனால தமிழ் புதினத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, ஹைக்கு கவிதை விளக்கம் தருக. ஹைக்கு என்பது ஜப்பானிய மொழியிலிருந்து தோன்றிய ஒரு சிறு கவிதை வடிவமாகும். இது வழக்கமாக 3 வரிகள் மற்றும் 17 எழுத்துக்களை கொண்டிருக்கும். குறைந்த வரிகளில் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துவது இதன் தனி சிறப்பாகும். அடுத்தது, கலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் கலை எது?
நாடக கலைகளின் அரசு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இலக்கியம், இசை, நடனம், ஓவியம் என பல கலைகளின் தொகுப்பாகவும் உலக நிகழ்வுகளை கண்ணாடியாக காட்டுவதாகவும் இது அமைகிறது. மேலும் கவிதை இலக்கிய கலையரசி என்னும் சில இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாம். அதாவது 5 மதிப்பெண். பழமொழி சிறு பஞ்சமூலம் குறித்து விளக்குக. பழமொழி 400. இது அற இலக்கியத்தில் இருக்கும். அதன் சிறப்பு பகையத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து 4 அடியால் அமைந்த 400 பாடல்களை கொண்ட நீதி நூலாகும். சங்கம் மருவிய கால தமிழ் நூல் தொகுப்பான 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாக 3 அல்லது 3 அரையனார் என்னும் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. இதன் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் பழமொழி 400 என்ற பெயர் பெற்றது. இதில் கூறப்பட்டுள்ள பழமொழிகள் இலக்கியம் சார்ந்தவர்களாகும். சங்க காலத்தினை பற்றி இந்த நூல் அதிகமாக தகவலை தருகின்றன. இதன் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு என கருதப்படுகிறது. இது பழமொழி 400 வரலாறு இருக்குது. அடுத்து சிறு பஞ்சமூலம். 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாக சிறு பஞ்சமூலம் 4 அடிகளால் அமைந்த 100 பாடல்களை கொண்டுள்ளது. இந்நூல் காரியாசன் அப்படின்றவர் எழுதினார். இவரின் ஒவ்வொரு பாடலும் நீதி புகட்டுவதாக எடுத்துக்கொண்ட கருப்பொருட்கள் தொடர்பான 5 செய்திகளை எடுத்துக் கொடுக்கிறது. அனைத்து பாடல்களும் 5 செய்திகள் இருப்பதிலே என்னிடம் பஞ்சம் என்றால் 5 என்று பொருள், மூலம் என்றால் வேர் என்பது பொருள். தமிழர் மருத்துவத்தில் உடல் நோய்களை தீர்ப்பதற்கு கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சில் ஆகிய 5 வேர்களை சேர்த்து மருந்தாக்குவது போல 5 விடயங்கள் மூலம் நீதியை பொதித்து இந்நூல் ஒழுக்க கேட்டுக்கு மருந்தாகுகிறது. காரியாசன் என்ற சமண புலவர் இதை இயற்றினார். முன்னாடி நம்ம பார்த்தோம். இவர் காரியாசன் என்றும் என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. கம்பராமாயணம் மகாபாரதம் குறித்து நீ அறிவன யாவை. கம்பராமாயணம் என்பது வால்மீகி முனிவரின் வடமொழி இராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் இயற்றிய பெருங்காப்பியம். இது அறநெறி, காதல், வீரம் ஆகியவற்றை விளக்கும் தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த நூல்களாக இருக்கிறது. நூல் குறிப்பு. ஆசிரியர் கம்பர். சோழநாட்டு திருவெழுந்துறையை சார்ந்தவர். ஆதரித்த வள்ளல் சடையப்ப கம்பர் தம் காப்பியத்தில் ஒவ்வொரு 1000 பாடலுக்கும் ஒரு முறை இவரை புகழ்ந்து பாடியுள்ளார். வேறு பெயர்கள் ராம அவதாரம் அப்படின்னு இவருடைய நூலுக்கு எழுதியிருக்கிறாரு. நூல் அமைப்பு 6 காண்டங்களையும் பெரும்பிரிவுகளாகவும் 113 படலங்களையும் உட்பிரிவுகளாகவும் சுமார் 10,569 பாடலை கொண்டுள்ளது. காண்டங்களின் வகை பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சிறப்பம்சம்: கம்பர் வடமொழி சொற்களை தவிர்த்து தூய தமிழ் சொற்களை அதிகம் கையாண்டுள்ளார். இவர் தொல்காப்பியருடன் நின்றவர் ஆவார். மகாபாரதம் மாபெரும் 2 இதிகாசங்களில் ஒன்று. இது வியாச முனிவரால் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருசேஸ்திர போர் மற்றும் தத்துவங்களை இது விவரிக்கிறது. மகாபாரத குறிப்பு. வேத வியாசர். இந்நூல் 18 பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1,00,000க்கும் அதிகமான ஸ்லோகங்களை கொண்டது. இது உலகின் மிக நீண்ட காவியமாகும். அஸ்தினாபுரத்து அரியணைக்காக பாண்டவரும் கௌரவனுக்கும் போர் தான் இது. அடுத்த கேள்வி. பரணி, குறவஞ்சி இலக்கியங்களின் அமைப்புகளை விளக்குக. பரணி பொருள்: போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. சிறப்பம்சம்: இது தமிழின் புற இலக்கிய வகையை சார்ந்தது. கடவுள் வாழ்த்துக்கு பிறகு போர் சூழலை உருவாக்கும் காளி வழிபாடு, பேய்களின் கூத்து, போர்க்கள காட்சிகள், இன்னிசை, கடைத்திறப்பு போன்றவை இதில் இருக்கும். போர் வீரனின் மாண்பை போற்றுவதுடன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கற்பனைகளும் இதில் விரவி இருக்கும். சிறந்த எடுத்துக்காட்டு செயகொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. இது 1ஆம் குலோத்துங்க சோழன் கலிங்க போரையும் அவனது வெற்றியும் சிறப்பித்து பாடுகிறது. அடுத்தது குறவஞ்சி இலக்கியம். பாட்டுடை தலைவன் உலாவர கண்ட தலைவி ஒருத்தி அவன் மீது காதல் கொண்டு வாடுகிறாள். அப்பொழுது குறவர் குலத்தில் பிறந்த குறத்தி பெண் ஒருத்தி தலைவிக்கு குறி சொல்வதாக இந்த பாட்டு அமைகிறது. தலைவன் விரைவாக வந்து விடுவான் என கூறி பரிசில் பெறும் செய்தினை இந்த குறவஞ்சியை காட்டுகிறது. இதில் இலக்கிய சுவையும் நாடக கூறுகளும் இருக்குது. தலைவின் காதல், மலைவளம், குறத்தியின் வருகை, குறி கூறுதல், குறவன் குறத்தி உரையாடல் ஆகிய பகுதிகள் சிறப்பு வாய்ந்தவை.
பக்தி இலக்கியமாகவும் அதே சமயம் நாட்டுப்புற கலைகளின் கலவையாகவும் இது விளங்குகிறது. சிறந்த எடுத்துக்காட்டு திருக்குட ராசப்ப கவிராயரது திருக்குற்றால குறவஞ்சில் குற்றால தலைவராக பாடப்பட்டுள்ளது. தமிழுக்கு இஸ்லாமிய இலக்கியங்கள் ஆற்றிய தொண்டினை குறிப்பிடுக. இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள் காவியங்கள். சீரா புராணம் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றில் தமிழ் மரபிற்கேற்ப பாடிய உமர்ப்புலவர் தமிழ் இலக்கிய உலகில் அழியா புகழ் பெற்றவர் ஆவார். இந்த நூல் நெஞ்சை அள்ளும் சீரா என்று போற்றப்படுகிறது. சின்ன சீரா. சீரா புராணம் முற்று பெறாமல் இருந்தபோது அதை நிறைவு செய்யும் விதமாக அகமது மரைக்காயர் மற்றும் செய்கு முகமது ஆகியோர் நூலை முழுமையாக அதை எழுதி அதை முழுமையடைய செய்தனர். இது இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக நம்ம பார்க்கலாம். காப்பியம் அதை சார்ந்து. அடுத்தது தமிழ் இலக்கிய புதுமைகளை அவங்க அறிமுகப்படுத்துங்க. அரபிக்கிலேருந்து நிறைய புதுமைகள். அது புராணத்தில் சீரா புராணம், நபிகள் நாயகத்தின் வரலாற்று பாடல்கள், கன்னி பொன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் மனோன்மணிய கன்னி, முனஜாத்து அப்படின்ற இலக்கியம், இறைவனிடம் மன்றாட்டு பாடல்கள், படைப்போர், போர் வரலாறு, இந்த மாதிரி புது இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. தமிழ் வளர்த்த புலவர்களும் மல்லர்களும் வள்ளல் சீதைக்காதி உமர்ப்புலவர் ஆதரித்து சீராபுரம் படைக்க காரணமானார். குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு ஆன்மீக கண்ணிகளை பாடி தமிழ் சைவ சூஃபி தத்துவங்களை இணைத்த பெருமகனார். செய்கு தமிழ் பாவலார் சதவதாதியின் போற்றப்பட்ட இவர் சீராபுரத்தை சிறந்த ஒரு எழுதி இலக்கண இலக்கிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். மார்க்லாம் பார்த்துக்கோங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பதிலெலாம் தனித்தனி வீடியோவை போடுறேன். சிறுகதை இலக்கணத்துக்கு, நாவல் இலக்கியத்துக்கு, கவிதைக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். 10 பாட்டு இலக்கியங்கள், சிறப்புகள், 50 காப்பியங்கள், மனித குலத்திற்கு உணர்த்து அறக்கருத்துக்கள், இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணிடலாம். சிற்றிலக்கியங்கள் தோற்றம் வளர்ச்சி இதுக்கு நம்ம அனுப்பிடலாம். தமிழ் மொழியில் தோன்றிய கிறிஸ்தவ இலக்கியங்கள் அதுவும் பண்ணிடலாம். தமிழ் புதினத்தின் தோற்றம் வளர்ச்சி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணிங்க இது படிச்சுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.